சாதியை ஒழிச்சாதான் சாதியற்ற தமிழர்களாக நம்ம ஒருங்கிணைஞ்சா மட்டும்தான் அந்த தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியமும் இருக்கும். சாதி ஒழிப்பை மையப்படுத்துகிற ஒரு மாநாடா, அதனுடைய அவசியத்தை மக்களுக்கு கருத்தியலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மாநாடா இந்த மாநாட்டை நம்ம வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம். 4 மணிக்கு நான் மேடையிலேருந்து பார்க்குறேன், ஒரு அசாதாரண சூழல். தலைவர் உள்ள வந்து அந்த ரேம்பாக் மூலமாக அப்படியே வந்து அந்த சுடரை ஏந்தி நடந்து போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா, திரும்பி மேடை அடையும் போது அந்த ரேம்பாக் போட்டுருக்க அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக நிற்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை வந்து கூட்டவே முடியாது. இந்த இளைஞர்கள் அவ்வளோ பேர் இளைஞர்கள், அவங்க மக்கள் திரள் வந்து நான் நேற்று தான் கண்ணால் பார்த்தேன். திமுகவினர் வந்து எங்களை வந்து இவ்வளோ காலம் அவங்க கூட பயணம் பண்ணாலும் ஒரு புள்ளியில் எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. இந்த சோபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லை அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு இல்லை அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு ஒரு சுயநலத்துக்காக இந்த முடிவு எடுத்துட்டோன்ற மாதிரியான திமுகவோட 2ஆம் கட்ட, இன்னும் குறிப்பாக சொல்ல போனா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி தான் அந்த புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வாய்களே பேசுறீங்களே சோபா மாடல் அப்படின்னு சொல்றீங்களே, ஏதோ பலனை எதிர்பார்த்து உங்களை காத்திருந்தோமா? நீங்க அள்ளி கொடுத்தீங்களா எங்களுக்கு? இவங்க சோபா மூலமா கொடுத்தாங்க, நீங்க எது மூலமா கொடுத்தீங்க? அதை வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கல, அப்படி பேசக்கூடாதுன்னு அவர் கண்டிக்கல. அது தவறு. அந்த விமர்சனத்துக்கு பொருந்தாதவர் டாக்டர் திருமா. அவர் நம்மளை கேட்டு தான் முடிவெடுத்தாரு. நாமளும் அவங்கள வாழ்த்தணும். அவர் வந்து தாவேக்காக விமர்சனம் பண்ணணும்னா விஜய் பத்தி பேசணும், தாவேக்காக விமர்சனம் பண்ணா அவங்களோட அமைச்சர்களை பத்தி பேசணும், தாவேக்காக விமர்சனம் பண்ணணும்னா அவங்களோட செயல்பாடுகளை விமர்சிக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற குற்றமுறைகளை சொல்லணும். நீங்க இங்க வந்து பேசுறது எங்களை வந்து இந்த சோபா மாடல் ஆட்சின்னு சொல்ல வரும்போது என்ன சொல்ல வரீங்க? அது யார் அசிங்கப்படுத்த வரீங்க? உங்களோட நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்களோட ஒன்னா இருந்திருக்கிறோம், உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது 8 வருஷம் உங்களோட தொடர்ந்து நின்று களத்தில் நின்று போராடி இருக்கிறோம். ஒரு தூய்மையான ஒரு தோழமை உறவை நாங்க வந்து காப்பாற்றி இருக்கிறோம். ஈழத்தமிழ் தேசத்தில் உங்களுக்காக நாங்கள் கூட நின்று நாங்கள் வாங்கின பழிச்சொல் அதிகம், அந்த தோளில் வாங்கி நின்றுருக்கோம். நாங்கள் முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய மேடையில் இன்னும் அவர் சொல்லியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பங்களிப்பு, தலைவர் எழுச்சி தமிழருடைய பங்களிப்பு, அவங்களுடைய ஓட்டு வங்கி எங்களுடைய ஆட்சி அமைக்கிறது காரணமாக இருந்ததுன்னா அது மிகையில்லைன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஆட்சியில் வந்து உங்களுக்கு ஆட்சி கைமீறி போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விரக்தியில் என்ன பேசுறது தெரியாமல் பேசுறது எப்படி சரி நேற்றுக்க முடியும்? குளத்தூரில் எதுக்காக தோத்தாரு? நீங்கள் சரியாக இருந்தீங்க, நீங்கள் சரியாக ஓட்டு போட்டீங்க, வேலை செஞ்சீங்க, நீங்கள் எல்லாம் சரியாக இருந்தீங்க, விசிகா மட்டும்தான் வேலை செய்யலைன்னா குளத்தூரில் ஏன் தோத்தாரு? அங்கே நீங்கள் வலிமையாக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து உளவுத்துறை சொல்லலையா? சொந்த தொகுதியிலே தோத்து போயிடுன்னு உங்களுக்கு சொல்லலையா? ஆட்சி அதிகாரம் மட்டும் தானே இருந்துச்சு, உங்க அமைச்சர்கள் சுட்டி காட்டலையா? ஆனா எதிரில் இருக்கிறவங்க முட்டாள் நினைக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? அது என்ன தற்குறி? இத்தனை வருஷம் கட்டிக்காக காப்பாற்றி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க, என்ன புரிதல் உங்கள்ட்ட இருக்கு? தேர்தல் அரசியல்ல அளவுகோல் எது? மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பகத்தன்மை, அவங்களுடைய வாக்கு வங்கி, அவங்களுடைய ஆதரவு, மக்களுடைய ஆதரவு, இதை நீங்க இழந்து போய் நிற்கிறீங்க. அப்ப நீங்க யாரை மாத்தணும்? பழையபடி ஏன் திமுத்தனமா பேசுறீங்க? எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், அவங்களுக்கு எல்லாம் தெரியாத மாதிரி ஏன் ஆராசா பேசுறாரு? ஏன் ஆலந்தூர் பாரதி பேசுறாரு? சைதாப்பேட்டை தொகுதியில் மாசுவை தோற்கடித்தவங்க நல்ல சாவு வராதுன்னு பேசுறாரு. இது எந்த அறிவார்ந்த செயல்? இது என்ன புலமையில் இருக்கு? நக்கிற பரம்பரையா நீங்க? அவங்க ஆர்எஸ்எஸோட பிள்ளைன்னு கணிச்சமோ அதுவும் தவறா போயிடுச்சு, அவங்க அப்படி இல்லைன்றதை அவங்க செயலில் காட்டுறாங்க. நாங்க உங்களை பெரியாரோட பிள்ளைன்னு கணிச்சோமே அதை தப்புங்கிற அளவுக்கு நீங்க இப்ப பேசுறீங்க. உங்க செயல்பாடு இருக்கு, உங்க அதிகார திமிர் இருக்கு, உங்க ஆணவம் இருக்கு, உங்களோட சனாதன புத்தி இருக்கு. நான் தான் எல்லாம் பண்ண முடியும், நான் ஆள்வதற்காக பிறந்தவங்கிற அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கு. மக்களுடைய தீர்ப்பை இன்னும் நீங்க மதிக்கல, உங்களை மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இன்னும் உங்களுக்கு வரல. இன்னும் வந்து திமிர்த்தனமான பேச்சுகள் தான் உங்கள்கிட்ட இருக்கு. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவின் வணிகரணி முதன்மை செயலாளர் திரு செல்லதுரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாள். நேற்று தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் அவர் என்ன பேச போறாரு, என்னென்ன அறிவிப்புகள் கொடுக்க போறாரு அப்படின்னு நாங்கள் ஆர்வமாக காத்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த மாநாடு நடப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லை. பெருந்திரள் கூட்டம் அந்த மாநாட்டுக்கு வந்துடுச்சு. மேடை எது தரை எது அப்படின்னே தெரியல. நாங்கள் கேமரா மூலமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 125 தீர்மானங்கள் வச்சிருந்தாரு. அதில் வெறும் 13 தீர்மானங்கள் மட்டும் வாசிச்சுட்டு தன்னுடைய 3 நிமிட பேச்சோட இறங்கிட்டார். இல்லைனா பெரிய அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. முதல்ல இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு எதற்காக இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து நடத்தணும் அப்படின்றதும், அங்கே வேற என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். முதல்ல இந்த மாநாட்டுக்கான அவசியம் இப்போ என்ன? இல்லை, இந்த மாநாடு ஆக்சுவலாக மே 17 நம்ம வந்து அறிவிச்சிருந்தோம், எலெக்ஷனை ஒட்டி அறிவிச்சிருந்தோம். அப்புறம் தவிர்க்க முடியாத காரணங்களால அதை வந்து ஆகஸ்ட் 17 அது மாற்றிக்கிட்டோம். ஆகஸ்ட் 17 அப்படிங்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஒரு திருவிழா, எங்கள் தலைவரோட பிறந்தநாள் விழா. அது தமிழர் எழுச்சி நாளாக நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம். அது மாநாடு நடக்கலை அப்படின்னா கூட அந்த நாளில் வந்து எழுச்சியாக போய் நாங்கள் வந்து நலத்திட்ட உதவிகள், தலைவரை பார்க்கணும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவர்கிட்ட வாழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டாட்ட மனநிலையில் தான் நம்ம இருப்போம் எப்போவுமே நார்மலாகவே. அது இந்த தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி பேச வேண்டிய தேவை என்னென்னா, ஏற்கனவே பலமுறை தலைவர் சொன்னது தான், நானும் சொன்னது தான்,
இன்றைக்கு வந்து மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் வந்து அந்த மொழிவாரியாக தான் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல தேசிய இனங்களை பல தேசிய மொழிகளை முன்னிலைப்படுத்தி அவங்களோட பிரதிநிதித்துவத்தை சரியான அளவில் பிரித்து அதை வரையறுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் இந்திய தேசியம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ சமீப காலமாக தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் தமிழ் தூய்மைவாதம் பேசுகிறாங்க. தமிழ் தூய்மைவாதம் பேசும்போது அது வந்து மலையாள எதிர்ப்பாகவும் தெலுங்கு எதிர்ப்பாகவும் நம்முடைய சகோதர மொழிகளாக இருக்கிற அந்த தேசிய மொழிகளை அந்த பிராந்திய எல்லையை மையப்படுத்தி அந்த இனத்தோட அதை கூர்மைப்படுத்தி அது ஒரு பிரிவினவாதம் பேசுகிற மாதிரியான ஒரு தமிழ் தேசியம் இங்கே உள்ள ஒரு சில அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்படுது. இது எங்கே போய் ஆபத்தாக நிற்கும் அப்படின்னா, தனி தமிழ் தேசியத்தை நம்ம ரொம்ப கூர்மைப்படுத்தும் போது அது தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான இந்திய தேசத்துக்கு ஒரு எதிரான ஒரு மனநிலையை ஒரு சூழலை கட்டமைக்கிற மாதிரியான ஒரு ஆபத்தான இந்திய தேசத்துக்கு எதிரான ஒரு ஆபத்தான ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு நிலைமையை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற அந்த ஆபத்தை உணர்ந்து அதை தாண்டி இது வந்து ஒரு பிரிவினைவாதம் வந்து உலக அளவில் அல்லது இந்திய அளவில் நம்மளை வந்து ஒரு சிறுமைப்படுத்துவதற்கான முயற்சி, உலக அளவில் இந்தியாவுக்குன்னு இருக்கிற அந்த பன்முகத்தில் ஒரு முகம் அப்படிங்கிற நம்ம அடிப்படை இந்திய இறையாண்மைக்கு ஒரு கேள்விக்குறி ஆகிறோம் அப்படிங்கிறத மையப்படுத்தி தமிழ்நாட்டில் அரசியலில் யார் ஆட்சி செய்யணும் யார் ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது ஜனநாயகம் தான் அதுக்கான அளவுகோலாக இருக்க முடியுமே தவிர ஒரு இனமோ மதமோ மொழியோ ஒரு அளவுகோலாக இருந்தால் அது பிரிவினவாதமும் துவேஷமும் ஒரு சிக்கலை உண்டாக்குங்கிற அந்த கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய முதன்மையான நோக்கம். சரி, இப்போ நம்ம தமிழர்களாக ஒருங்கிணையணும் அப்படின்னு சொன்னால் சாதியை ஒழித்து சாதி இல்லாத தமிழர்களாக தான் நம்ம ஒருங்கிணைய முடியும். ஒரு நாடாரா, கோனாரா, தேவரா, மறவரா, அருந்ததியரா, ஆதிதிராவிடரா, தேவேந்திர விழாரா அந்த தூய்மைவாதம் பேச ஆரம்பித்தா சாதியாக நம்ம பிரிஞ்சு கிடந்தோம்னா அப்போ தமிழர்களாக நம்ம ஒருங்கிணைறதுல சிக்கல் இருக்குது. அதாவது குடி தேசியம் இல்லாத தமிழ் தேசியம். அப்போ தமிழ் தேசியம் தமிழர்களாக ஒருங்கிணைந்த அப்படின்னா சாதியை ஒழிச்சாதான், சாதியற்ற தமிழர்களாக நம்ம ஒருங்கிணைஞ்சா மட்டும்தான் அந்த தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியமும் இருக்கும். இதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போ சாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரு மாநாடா, சாதி ஒழிப்பை மையப்படுத்துகிற ஒரு மாநாடா, அதனுடைய அவசியத்தை மக்களுக்கு கருத்தியலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மாநாடா இந்த மாநாட்டை நம்ம வந்து ஒருங்கிணைச்சிருந்தோம். அதை வந்து தலைவர் ஒரு நீண்ட ஒரு உரையில் தெளிவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம இருந்திருந்தோம். 125 தீர்மானங்களே நம்ம இதை ஒட்டி எல்லாத்தையும் தமிழ் தேசியத்தை மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் அந்த உட்கூறுகள் எல்லாம் மையப்படுத்தி வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த 125 தீர்மானங்களை ஒரு 25க்கும் மேற்பட்ட நபர்களை வச்சு 5 தீர்மானங்களாக ஒவ்வொருத்தரையும் படிக்க சொல்லணும் அப்படிங்கிறத தான் எங்களோட திட்டமாக இருந்துச்சு. 234 மாவட்ட செயலர்கள் மேடை தேர்ந்தாங்க. 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு 39 மண்டல செயலர்கள் மேடை தேர்ந்தாங்க. என்ன மாதிரி அணிகளில் உள்ள முதன்மை செயலர்கள் 36 பேரை மேடையில் தேர்ந்தாங்க. அதுக்கு மேலே துணை பொதுச் செயலர் இருக்கிறாங்க, அமைப்பு செயலர் இருக்கிறாங்க, கட்சியினோட முதன்மை செயலர் இருக்கிறாரு, செய்தி தொடர்பாளர் இருக்கிறாரு, பொதுச் செயலர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேருக்கு மேலே சேரே போட்டிருந்தாங்க அங்கே. இதுதான் எங்களோட பிளானு. ஆனால் அங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த நாளில் மழை கண்டிப்பாக வரும், 6 மணிக்கு கடுமையான மழை இருக்கும், வெப்பச்சலனம் காரணமாக அந்த பகுதியில் வந்து சாயங்காலத்தில் மழை பெய்யும் அப்படிங்கிறத ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு அறிக்கையின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட தலைவரும் பொதுச் செயலாளரும் ஒரு ஜூம் மீட்டிங் மூலமாக எங்களை கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க. சாயங்காலமாக தொடங்க இருந்த 4 மணிக்கு மேலே தொடங்க இருந்த அந்த மாநாட்டை 5 மணிக்குள்ளே முடிக்கணும், நீங்கள் 11 மணிக்குள்ளே வந்துருங்க, 1 மணிக்கு வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடணும், 3 மணி அல்லது 3:30 மணிக்கு தலைவர் பேச ஆரம்பிச்சிருவார், 5:30 6க்குள்ளே நம்ம முடிச்சிடணும், அதிகபட்சம் 6 மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிறத ஜூம் மீட்டிங்கில் பேசி முடிவெடுத்து அதை வந்து முகநூல் வாயிலாக தலைவர் சொல்கிறார். இந்த விஷயத்தில் இந்த கருத்தின் அடிப்படையில் நாங்கள்லாம் 11 மணிக்கெலாம் அங்கே மாநாட்டுக்கு நுழைய ஆரம்பிச்சிட்டோம். சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டோம். ஒரு 4 மணிக்கு தான் வந்து உள்ளே நுழைய ஆரம்பிப்போம். ஒரு 6 மணிக்கு வந்து அரங்க ஒரு இதாகும், ஒரு 7 மணிக்கு அப்படி. இப்போ அந்த 4 மணிக்கு இருந்த விஷயம் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நடந்திருக்கும் இந்த கூட்டம். அப்படி கூட்டம் நடந்திருக்கிறது வந்து சீக்கிரமாகவே கூட்டம் கூட்டிட்டாங்க. இது ஒரு பக்கம். இந்த சாயங்காலம் தள்ளி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் போய் சேரல. அந்த செய்தி போகாதவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணிக்கு நான் மேடையிலேருந்து பார்க்குறேன் ஒரு அசாதாரண சூழல். அதாவது சேர் போட்டிருந்த எண்ணிக்கையெல்லாம் வந்து கணக்கிலே வச்சுக்க யாரும். அந்த சேர் போட்ட எல்லைக்குள்ள ஒரு 200 சேர் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சேருக்கு 10 பேர் 2000 பேர் அங்கே நிற்கிறாங்க. சேர் போடாத அந்த காலியாக வச்சிருந்த முன்பகுதி இருக்கு இல்லையா, அதுலேயும் அந்த அளவுக்கு நிற்கிறாங்க. தலைவர் உள்ளே வந்து அந்த ரேம்பாக் மூலமாக அப்படியே வந்து அந்த சுடரை ஏந்தி நடந்து போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா, திரும்பி மேடை அடையும் போது அந்த ரேம்பாக் போட்டிருக்க அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக நிற்கிறாங்க, மக்கள் நிற்கிறாங்க, யாரும் உட்காரல. ஒட்டுமொத்த அரங்கத்திலையும்
யாருமே உட்காரல, எல்லாரும் நிற்கிறாங்க. நின்னும் ஒருத்தர் ஒட்டி உரைச்சி நிற்கிற மாதிரியான சூழல் இருக்கு. அப்படி ஒரு கூட்டத்தை வந்து கூட்டவே முடியாது. இந்த இளைஞர்கள் அவ்வளோ பேர் இளைஞர்கள் அவங்க எல்லாருக்கும் ஆசை தலைவர் பக்கத்தில் வரணும், தலைவர் ஒரு செல்ஃபி எடுத்துடணும். அது அந்த நாள் பிறந்த நாளாக இருந்ததுனால எல்லாரும் மனநிலையும் அவரை நெருங்கி போகணும் அப்படிங்கிற மனநிலையில் வந்துட்டாங்க. ஸ்டேஜில் அந்த ரேம்பாக் இருந்த பகுதியில் இருந்து உள்ளே வந்தோடனே கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் அப்படியே உள்ளே இழுத்து ஸ்டேஜில் ஏற்றும்போது ஸ்டேஜில் இருந்த அந்த கூட்டம் ஃபுல்லாகி கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல கீழே இருக்கவங்கலாம் வந்து மேடை மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே ஏறிட்டாங்க. இப்போ எது ஸ்டேஜ், எது ரேம்பாக் நடக்கிற அந்த ஸ்டேஜ், எது மக்கள் இருக்கிறதுக்கான இடம், எது அந்த பிரிவு போட்டு பேரிகார்டு, எதுவுமே தெரியல. எங்கே திரும்பினாலும் மனித தலைகளாக இருக்கு. அவங்களும் நிற்க முடியாமல் வந்து அப்படியே ஊசலாடுற மாதிரியான சூழல். இந்த நிலைமையில தலைவர் வந்து இதை உணர்ந்துக்கிட்டு வேகமாக அந்த குறிப்பிட்ட தீர்மானங்களை அதை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு சில தீர்மானங்களை வந்து வாசிச்சுட்டு ஜனகணமன அப்படின்ற மாதிரி அந்த தேசிய கீதத்தை போட்டு டக்குன்னு முடிச்சிட்டாரு. இது எதிர்பார்க்கல. ஆனால் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தோணலை. கிட்டத்தட்ட கையேறும் நிலையில் நானெல்லாம் பயந்து போய் தான் இருந்தேன். மிகப்பெரிய ஒரு ஆபத்து நடந்துருமோ, இது என்ன மாதிரி இது எப்படி நம்ம வெளில போகிறது, நானே மேடை விட்டு எப்படி வெளில இறங்குறது அப்படிங்கிற அந்த கலவரத்தோடு இருக்கும்போது தான் தலைவர் வந்து அந்த ரொம்ப சாதுரியமான துரிதமான அந்த முடிவு எடுத்தார். அது வந்து சமயோசிதமான முடிவு. ஆனா அப்பயும் வந்து அவர் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவர் ஸ்டேஜ் விட்டு இறங்கும் போதெல்லாம் ஒரு மூச்சு திணறலோட தானே இறங்குனாரு. தண்ணிலாம் கொடுத்தாங்க, அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். அது உண்மைதான், அது நடந்திருக்க கூடாது. அது பார்க்குறதுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாமதம் பண்ணியிருந்தா இப்போ இறங்குறதுக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டார், மூச்சோட கஷ்டப்பட்டார், இறங்கிட்டார். இன்னொரு அரை மணி நேரம் தாமதப்படுத்தியிருந்தா அந்த க்ரௌடு மொத்தம் மேடை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு, யாருமே இறங்கிருக்க முடியாது. முடிஞ்சு போச்சு அப்படின்னோடனே அங்கங்கே அப்படியே கலைய ஆரம்பிக்கிறாங்க. மாநாடு முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஒன்றும் புரியல, யாருக்குமே புரியல. தலைவர் பேச மாட்டாரா, மாநாடு முடிஞ்சு போச்சா, அவ்வளோதானா அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் ஸ்ட்ரக் ஆகுறாங்க. அங்கங்கே டைவர்ட் ஆகுறாங்க. இந்த மேடைக்கு வரணுங்கிற அந்த இது வந்து ஒரு சின்ன ஒரு கேப் கிடைக்குது. அந்த கேப்புக்குள்ளே எல்லோரும் வந்து மேடை விட்டு இறங்கிடுறோம். தலைவரும் நவுந்துடுறாரு. இது வந்து அவரோட அனுபவத்தில் மக்களோடு நின்று கடந்த காலங்களில் அந்த கரூர் சம்பவமெல்லாம் வந்து விரும்பத்தகாத சம்பவம். அவர் நொடிப்பொழுது ஏற்பட்ட 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த மக்கள் திரள் வந்து நான் நேற்று தான் கண்ணால் பார்த்தேன். நான் அதை சமாளிக்கவும் முடியாது. இங்கே நம்ம வந்து இப்படி பேசிடலாம், அப்படி பேசிடலாம், இதை சரி பண்ணிடலாம், இதெல்லாம் வந்து வெளியில் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப சரி மாதிரி தெரியும். அங்கே அந்த களத்தில் நின்று அந்த முடிவை அவர் எடுக்கலை அப்படின்னா நேற்று அப்படி ஒரு கூட்டம், 90% பேர் இளைஞர்கள். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது விசிக இளைஞர்களே இல்லை, அது தாவக்காக போயிட்டாங்க, விஜய்கிட்ட போயிட்டாங்க, கரைஞ்சி போயிட்டாங்க, எவ்வளோ விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இல்லையா. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பதில் தான் நேற்றைய மாநாடு. நாங்களுமே இந்த மாநாட்டில் வந்து ஒருங்கிணைக்கும் போது இது வந்து நமக்கு விடப்பட்ட சவாலாக இருக்குது. ஒரு விமர்சனம் பொதுவாக வைக்கிறாங்க, விடுதலை சித்த கட்சியில் இளைஞர்கள் எல்லாருமே ஒரு நடிகர் பின்னால் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 35 வருஷம் நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி கருத்தியல் நம்மளை தயார் பண்ண ஒரு தலைவருக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அவச்சொல்லாக இருக்குது. அதனால் நாம் வந்து இதுக்கு பதில் சொல்கிற விதமாக நம்ம கூடணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஒருங்கிணைக்கும் போது நாங்கள் போய் பேசுனது, களத்தில் போய் நாங்கள் பேசுனது, இந்த புள்ளியிலேருந்து தான் நாங்கள் அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். இப்போ அது எல்லாம் அது நான் பயங்கரமான அளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த வேலை செஞ்சுருக்காங்க பேசின விஷயம். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் வந்து நிற்கிறாங்க அவங்க. எங்களுக்கு அந்த மாநாடு நடத்தின அந்த மேடை அந்த திடல் பத்தாது. அது மாதிரி இன்னொரு 4-5 மடங்கு பெரிய இடம்தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு வருங்காலங்களில் ஒருவேளை மாநாடு நடத்துகிறதா இருந்தால் இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. தலைவருடைய சாமர்த்தியமான சாதுரியமான கள அனுபவத்திலிருந்து அவர் வந்து ஒரு துரிதமான நடவடிக்கையில் வந்து முடிவு எடுத்தது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு தலைவர் பேசாமல் கொள்ளாமல் அவர் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு இல்லையா. 125 தீர்மானங்கள் போட்ட தலைவர் எவ்வளோ பேச நினச்சிருந்திருப்பார். நம்ம எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்போம். ஒரு 2 மணி நேரம் அவர் பேசணும், குறைஞ்சது 2 மணி நேரமாக அவர் பேசணும், நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே வந்து மாறி கிடக்குது, விமர்சனங்கள் கடுமையாக இருக்குது, எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் குறிப்பால் உணர்த்தின மாதிரி தலைவர் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து சுட்டி காட்டினார். தாவேகாவோட இணைந்து செயல்படுவோம், தேசிய அரசியல் இணைந்து செயல்படுவோங்கிறத சொல்லியாக வேண்டிய தேவை இருக்குங்கிறத விளக்கமாக சொல்லாமல்
ஒரு ஒரு புள்ளியில் சொல்லி அதை ஆனா முடிச்சிருக்காரு. இது தொடர்பாக தான் விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாநாட்டை வந்து வருங்காலத்துல விசிகாவும் தாவேகாவும் தமிழக அரசியல ஒன்றாக பயணிக்க போகுது அப்படின்னு அறிவிப்பதற்காக தான் இந்த மாநாடே போட்டிருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து இந்த பாயிண்ட்டை மட்டும் குறிப்பிட்டு சொல்லிட்டு மற்றதெல்லாம் வந்து விடுபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் வந்திருந்தது. இல்லை, தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி எதற்கான தமிழ் தேசியங்கிறதா முதல்ல சொன்னார். அப்புறம் ஈழத்தமிழ் விஷயத்தை விட்டுறக்கூடாதுன்றக்காக அந்த பாயிண்ட்டை தொட்டு பேசினார். மூணாவது, அரசியல் நிலைப்பாட்டை சொல்லி ஆகணும். அரசியல் தலைவர், மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிற ஒரு அரசியல் தலைவர், ஒரு தன்னுடைய அவருடைய பொது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குற மாதிரியான கடந்த காலங்களில் ஒரு நீண்ட நெடிய ஒரு கூட்டணி உறவு வச்சிருக்கிறோம், அந்த உறவை கொச்சப்படுத்துகிற மாதிரி, இல்லை அவருடைய நம்பகத்தன்மையை அதை களங்கப்படுத்துகிற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை இருக்குது எங்களுக்கு. திமுகவினர் வந்து எங்களை வந்து இவ்வளோ காலம் அவங்க கூட பயணம் பண்ணாலும் ஒரு புள்ளியில் எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த சோபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு, இல்லை அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு, இல்லை அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு ஒரு சுயநலத்துக்காக இந்த முடிவு எடுத்துட்டோன்ற மாதிரியான திமுகவோட இரண்டாம் கட்ட, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி தான் அந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கிறார். அதை வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கலை, அப்படி பேசக்கூடாதுன்னு அவர் கண்டிக்கலை. அது தவறு, அந்த விமர்சனத்துக்கு பொருந்தாதவர் டாக்டர் திருமா. அவர் நம்மளை கேட்டு தான் முடிவெடுத்தார், நாமளும் அவங்கள வாழ்த்தினோம். விஜய் வந்து அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை பார்த்தாரு, உனக்கு சால்வை போட்டார், எனக்கு சால்வை போட்டார், நாம் வந்து கட்டிப்பிடிச்சி அவரை வாழ்த்தினோம். அந்த ஆட்சியை நல்ல ஆட்சி தொடரும், நாங்கள் வந்து இடைஞ்சல் பண்ண மாட்டோம், உங்களோட ஆட்சியை நீங்கள் நடத்துங்க நம்ம சொன்னோம். நம்மள்ட்ட கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தணும். யார்கிட்ட? தன்னோட பையன்கிட்ட தெளிவுபடுத்திருக்கணும். அவர் கூர்மைப்படுத்துறாரு, சோபா மாடல் ஆட்சின்னு சொல்றாரு. அவர் அந்த சொல்றது, திமுக வந்து உங்களை இப்படி அவமதித்தாலும் இங்க விசிகா தலைவர் வந்து இந்த அவமதிப்புக்கு கடுமையா எதுவும் விமர்சனம் பண்ணல. ஆராசா அவர்கள் எவ்வளவு கடுமையா வந்து விமர்சனம் பண்ணார். அதற்கு வந்து இல்ல அவங்க திமுகவினர் அதிருப்தியில தான் இருப்பாங்க, அவங்க மனவேதனையை வெளிப்படுத்துறாங்க அப்படின்ற தொனியில தானே பேசினாரு. ஒரு ஆதங்கத்துல ஒரு அவதூறு பேசுறது, அவங்க வந்து தவறா பேசுறாங்கன்னு சுட்டி காட்டுறாங்க. அதே அளவு திரும்பி தவறா பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கறது எப்படி சரியா வரும்? இல்ல, ஓரளவாவது வந்து விசிகா தலைமை கடுமையா வந்து அதுதான் பேசிட்டு இருக்கேன், அதுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்படிதான் எங்க தலைவர் பேசுவாரு. நாங்க வந்து ஆராசா மாதிரி, ஆலந்தூர் பாரதி மாதிரி நாலாந்தரமான பேச்சு நாங்கள் பேச மாட்டோம். எங்களுக்கு பேச கற்றுக் கொடுக்கல தலைவர். நாங்களே பேசுறதப்ப எங்கள் தலைவரோட பேசுவார். விளக்கம் தான் சொல்லணும், எங்கள் நிலைப்பாட்டை தான் நாங்கள் விளக்கணும். தேர்தல் காலங்களில் நாங்கள் எடுக்கிற முடிவுகள் தான் உங்களுக்கு பாடமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு பாடமாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். விடுதலை சிறுத்தைகள் உங்களோட இருந்தது உங்களுக்கு பலன் இல்லையாங்கிறத வருங்காலம் தான் பதில் சொல்லணும். வாய்ச்சொல்ல பேசி என்ன 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 தேவை இருக்கு? அவர் வந்து தாவேக்காக விமர்சனம் பண்ணணும்னா விஜய் பற்றி பேசணும், தாவேக்காக விமர்சனம் பண்ணால் அவங்களோட அமைச்சர்களை பற்றி பேசணும், தாவேக்காக விமர்சனம் பண்ணணும்னா அவங்களோட செயல்பாடுகளை விமர்சிக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற குற்றங்குறைகளை சொல்லணும். நீங்கள் இங்கே வந்து பேசுறது எங்களை வந்து இந்த சோபா மாடல் ஆட்சின்னு சொல்ல வரும்போது என்ன சொல்ல வரீங்க? அது யார் அசிங்கப்படுத்த வரீங்க? உங்களோட நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உங்களோட ஒன்றா இருந்திருக்கிறோம், உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது 8 வருஷம் உங்களோட தொடர்ந்து நின்று களத்தில் நின்று போராடி இருக்கிறோம். ஒரு தூய்மையான ஒரு தோழமை உறவை நாங்கள் வந்து காப்பாற்றிருக்கிறோம். ஈழத்தமிழ் தேசியத்தில் உங்களுக்காக உங்களோட நின்று நாங்கள் வாங்கின அவச்சொல் அதிகம், நாங்கள் வாங்கின அந்த பழிச்சொல் அதிகம், அந்த தோளில் வாங்கி நின்றுருக்கோம். நாங்கள் வேங்கவேல் பிரச்சனை உங்களால் நாங்கள் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக இருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் அதில் அசிங்கப்பட்டு நிற்கிறோம். தனியாக ஆணவ கொலைக்கு ஒரு சட்டம் வேணும்னு நாங்கள் தொடர்ந்து போராடி இருக்கோம். நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கல. அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி களங்கம் சொல்ல முடியாத, குறை சொல்ல முடியாத தோழமையோடு நம்பகத்தன்மையான உறவை நாங்கள் உங்களுக்காக இருந்திருந்தோம். 2021 வட தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஓட்டு முழுமையாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. உங்களுடைய ஆட்சி எங்களால் தான் அமைஞ்சதுன்னு நாங்கள் சொல்லலை, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய மேடையில் இன்னும் அவர் சொல்லியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பங்களிப்பு, தலைவர் எழுச்சி தமிழருடைய பங்களிப்பு, அவங்களுடைய ஓட்டு வங்கி எங்களுடைய ஆட்சி அமைக்கிறது காரணமாக இருந்ததுன்னா அது மிக இல்லைன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஆட்சியில் வந்து உங்களுக்கு ஆட்சி கைமீறி போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விரக்தியில் என்ன பேசுறது தெரியாமல் பேசுறதை எப்படி சரி நேற்றுக்க முடியும்? குளத்தூரில் எதுக்காக தோத்தாரு? நீங்கள் சரியாக இருந்தீங்க, நீங்கள் சரியாக ஓட்டு போட்டீங்க, வேலை செஞ்சுறீங்க, நீங்கள் எல்லாம் சரியாக இருந்தீங்க, விசிகா மட்டும்தான் வேலை செய்யலைன்னா குளத்தூரில் ஏன் தோத்தாரு? ஒட்டுமொத்தமாக சென்னையுடைய ஆட்சி பீடத்தினுடைய அடையாளமாக இருக்கிற சென்னை மாகாணத்தில் 2 தொகுதி தவிர மொத்தத்தை ஏன் இழந்தீங்க? அங்கே நீங்கள் வலிமையாக இருந்தீங்க. உங்களுக்கு வந்து உளவுத்துறை சொல்லலையா? சொந்த தொகுதியிலே தோத்து போயிடுன்னு உங்களுக்கு சொல்லலையா? ஆட்சி அதிகாரம் மட்டும் தானே இருந்துச்சு. உங்கள் அமைச்சர்கள் சுட்டி காட்டலையா? இங்கே நீங்கள் அதில் வந்து வீக்காக இருக்கிறீங்க, உங்கள் தொகுதியில் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிற சுட்டி காட்டலையா?
அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எதிரான தீர்ப்பை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் அந்த அளவுகோல் என்ன? நீங்கள் பேசுகிறது சமீப காலத்தில் உங்களோட பேச்சு என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களை நீங்கள் புத்திசாலி நினைச்சிங்க, தப்பு இல்லை. உங்களை மட்டுமே புத்திசாலி நினைக்கிறீங்க, அது தப்பு இல்லை, தலக்கணமாக கூட கொண்டு போட்டோம். ஆனால் எதிரில் இருக்கிறவங்களாம் முட்டாள் நினைக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? அது என்ன தற்குறி சார்? நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், தமிழ் புலமை, மிகப்பெரிய அறிவாற்றல், மிகப்பெரிய பேச்சு திறன், இதுதான் அளவுகோலா? ஆட்சி அமைக்கு இதுதான் அளவுகோலா? அப்படி இருந்தால் நாஞ்சில் சம்பத் தானங்க முதலமைச்சராக இருக்க முடியும்? நல்லா பேசுகிறார்ல. லியோனை தான் நீங்கள் வந்து டெப்டி சிஎம் ஆக்க முடியும்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் நீங்கள் வந்து அமைச்சராக்க முடியும்? சைதை சாதிக்க தானே நீங்கள் வந்து வாரியத் தலைவர் ஆக்க முடியும்? அப்போ நீங்களாம் வீட்டுக்கு தானே போகணும். மிகப்பெரிய பேச்சாளரா உதயநிதி? ஸ்டாலின் மிகப்பெரிய பேச்சாளரா? கலைஞர் இருக்கிற திறமை அவங்களுக்கு இருந்துச்சா? எது அளவுகோல்? என்ன புரிதல் உங்ககிட்ட இருக்கு? இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க, என்ன புரிதல் உங்கள்கிட்ட இருக்கு? தேர்தல் அரசியலில் அளவுகோல் எது? மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பகத்தன்மை, அவங்களுடைய வாக்கு வங்கி, அவங்களுடைய ஆதரவு, மக்களுடைய ஆதரவு, இதை நீங்கள் இழந்து போய் நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் யாரை மாற்றணும்? பழையபடி ஏன் திமுகத்தனமாக பேசுகிறீங்க? எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், அவங்களுக்கு இது எல்லாம் தெரியாத மாதிரி ஏன் ஆராசா பேசுகிறாரு? ஏன் ஆலந்தூர் பாரதி பேசுகிறாரு? சைதாப்பேட்டை தொகுதியில் மாசுவை தோற்கடித்தவங்க நல்ல சா வராதுன்னு பேசுகிறாரு. இது எந்த அறிவார்ந்த செயல்? இது என்ன புலமையில் இருக்கு? நக்கிற பரம்பரையா நீங்கள்? என்ன பேச்சு இது? ஆணவமும் தலைக்கணமும். நீங்கள் தேர்தல் கூட்டணி வைக்கும் போது, நீங்கள் தொகுதி பங்கீடு நடத்தும் போது நீங்கள் தொடர்ந்து எங்களை அவமானப்படுத்துனீங்க. இன்றைக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு முன்னாடியுமே 3 தேர்தலில் நீங்கள் அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து அதை பெருந்தன்மையாக கடந்து போய் உங்களோட தோழமை உறவை எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து மெயின்டைன் பண்ணார். இல்ல இது பெருந்தன்மையா இல்ல வந்து விசிகாவுக்கு வேற வாய்ப்பு இல்ல, திமுக தான் இருக்கு அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில்? ஆமாங்க, திமுக தான் இருக்குன்னு நாங்கள் எந்த அடிப்படையில் நம்புறோம்? திமுக பெரிய பணக்கார கட்சினா? இன்னைக்கு நீங்கள் வாய்களே பேசுறீங்களே சோபா மாடல் அப்படின்னு சொல்றீங்களே, ஏதோ பலனை எதிர்பார்த்து உங்களை காத்திருந்தோமா? நீங்கள் அள்ளி கொடுத்தீங்களா எங்களுக்கு? இவங்க சோபா மூலமாக கொடுத்தாங்க, நீங்கள் எது மூலமாக கொடுத்தீங்க? எந்த அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்து எங்களை சரி பண்ணீங்க? கொள்கையின் அடிப்படையில் கூட நின்னோம். நாங்கள் உங்களை நம்புகிறோம், சமூக நீதி கட்சி நம்புகிறோம். நாங்கள் எங்களுடைய கொள்கைக்கு ஏற்ற கட்சி நீங்கள் தான் நம்புகிறோம். அதிமுக அந்த இடத்துல இல்லை, அவங்க பாஜக டெவலப் ஆகிட்டாங்க, பாஜக பயந்து நிற்கிறாங்க, அங்கே போய் நாங்கள் சேர முடியாது நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் பாமகவை நாங்கள் சாதி கட்சி நம்புகிறோம், பாஜகவை நாங்கள் மதவாத கட்சி நம்புகிறோம், அதிமுக அங்கே விலை போயிடுச்சு நாங்கள் நம்புகிறோம், கரைஞ்சி போயிடுச்சு நாங்கள் நம்புகிறோம். இருக்கிறதுலே பெரிய கட்சிகளில் வலுவான கட்சியாக, கொள்கையில் சமரசம் இல்லாத கட்சியாக திமுக தான் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் உங்களோட நின்னோம். நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க எங்களுக்கு? இப்ப தாவேகா வந்து நீங்க சொல்ற அந்த கொள்கை கோட்பாடோட இயங்குது அப்படின்னு விசிகா நினைத்துதான் இப்ப வருங்காலத்துல வந்து விசிகா வந்து தாவேகாவுடன் பயணம் மேற்கொள்ள போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்களா? தேர்தல் முடிஞ்சிச்சு, 107 தொகுதியில் ஜெயிச்சாரு. அவரோட தொகுதி திருச்சியை கழிச்சிட்டு பாருங்க, 107 தொகுதி இருந்துச்சு. அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. அவர் நினைச்சிருந்தா அதிமுக கூட மட்டும் ஒழுங்கா பேரம் பேசி ஒரு ஆட்சி அமைச்சிருந்தா விசிகா தேவைப்படுமா? கம்யூனிஸ்ட் தேவைப்படுமா? ஐயா காதர்மதியம் தேவைப்பட்டிருப்பாரா? ஏன் அவங்க அங்கே போகலை? ஏன் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கு போனாங்க? ஏன் விசிகா ஆஃபீஸுக்கு வந்தாங்க? ஏன் அவங்க எத்தனை பெரிய தொகுதி வச்சுருந்தாங்க? எங்களை விட அதிகமான சீட்டு ஜெயிச்சு வச்சுருந்தாங்கல்ல, ஏன் அதை செய்யலை? அவங்க அந்த அணுகுமுறையிலேருந்து தான் நாங்கள் அவங்கள மாற்றி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் தாங்க சொன்னோம் அவங்கள. இதன் அடிப்படையிலே வந்து தாவேகா வந்து கொள்கையோடு தான் வந்து இயங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இப்ப சமீபத்துல வந்து அம்பேத்கர் வந்து கால் மீது கால் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அதை நிறுவ விடல. அது வந்து கடந்த திமுக ஆட்சியில இருந்தா இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து தாவேகா வந்து ஆட்சி வந்து அமைச்சிருக்கு, இப்பவும் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. தன்னுடைய கொள்கை தலைவர் தான் வந்து அம்பேத்கரா வச்சிருக்கிறாரு, அதை இறங்கி அதை சரி பண்ண முடியல. ஒரு சம்பவத்தோட முடிச்சு போட்டு கொள்கை பேசக்கூடாது. நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது கொள்கை கோட்பாடை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அங்கிருந்து வந்து டக்குனு ஒரு சம்பவத்தோட முடிச்சு போடுறீங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து கடந்த ஆட்சிக்காலம் நடக்கும். ஏன்னா அங்க விஜய் மட்டுமே அளவீடு இல்லை, தாவேகா மட்டுமே அளவீடு இல்லை, திமுக மட்டுமே அளவீடு இல்லை, மு.க. ஸ்டாலின் மட்டுமே அளவீடு இல்லை. ஒட்டுமொத்தமா சாதிய மனநிலை தான் அந்த உளவியலை கட்டமைக்கப்பட்டிருந்த சமூகத்துல. நீங்க அங்க இருந்து அதை பார்க்கணும். அதை அம்பேத்கரை வந்து ஒரு சாதி தலைவரை பார்க்குற மனநிலை தான் அரசியல்வாதி இருக்கிறான், அமைச்சர்கள் இருக்கிறான், எல்லா கட்சியும் இருக்கிறான். பெரியாரை பற்றி வாய்களே பேசுகிற திமுக காரங்க வந்து சாதி மலையிலிருந்து கடந்து வந்துட்டாங்களா? திமுகவுக்கு அந்த சிக்கல் இருக்கும்போது நேற்றைய மலையில் இப்போ முளைச்ச காலானுங்க. அது சின்ன பிள்ளைங்க எல்லாம் அனுபவம் இல்லை, சின்ன கட்சி தான், அவங்க அனுபவம் இல்லை. வாய்ப்பு கொடுப்போம் அவங்களுக்கு. எல்லாம் சின்ன சின்ன பையங்க தான் அமைச்சராக இருக்கிறாங்க. இவங்க பெரிய ஜாம்பவங்க தான். என்ன செஞ்சீங்கிறதான் கேள்வி. வெறும் சொல்லு இல்லைங்கிற அரசியல், செயல் தான் அரசியல் நான் சொல்கிறேன். நான்
அந்த அடிப்படையில் இவங்களோட அணுகுமுறை, இவங்களோட மாற்றங்களும் நாங்கள் அவங்கள ஒரு ஜனநாயக சக்தியாக பார்க்க வேண்டிய எங்களுடைய பார்வை மாற்றத்திற்கான காரணமாக இருக்குன்னு சொல்ல வரேன். நாங்கள் தான் சொன்னோம் ஆர்எஸ்எஸோட பிள்ளை, ஆர்எஸோட கை குழந்தை, நாங்கள் தான் சொன்னோம் விஜய, நாங்கள் தான் உங்களை சொன்னோம் பெரியாரோட பிள்ளை திமுகன்னு சொன்னோம், அண்ணாவோட பிள்ளை திமுகன்னு சொன்னோம். எங்களுக்கு இப்போ ரெண்டுமே தப்பாக போயிடுச்சு. நாங்கள் எப்படி அவங்கள கணிச்சோமோ, இப்போ அவங்க ஆர்எஸ்எஸோட பிள்ளைன்னு கணிச்சோமோ, அதுவும் தவறாக போயிடுச்சு. அவங்க அப்படி இல்லைன்றதை அவங்க செயலில் காட்டுறாங்க. நாங்கள் உங்களை பெரியாரோட பிள்ளைன்னு கணிச்சோமே, அதை தப்புங்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ பேசுகிறீங்க. உங்கள் செயல்பாடு இருக்குது, உங்கள் அதிகார திமிர் இருக்குது, உங்கள் ஆணவம் இருக்குது, உங்களோட சனாதன புத்தி இருக்குது. நான் தான் எல்லாம் பண்ண முடியும், நான் ஆள்வதற்காக பிறந்தவங்கிற அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது. மக்களுடைய தீர்ப்பை இன்னும் நீங்கள் மதிக்கலை. உங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இன்னும் உங்களுக்கு வரல. இன்னும் திமிர்த்தனமான பேச்சுகள் தான் உங்கள்கிட்ட இருக்குது. அவங்கள நான் என்ன சொல்கிறேன், அமைச்சர்கள் ஆகிட்டாங்க. படிக்காதவன் அமைச்சராகலாம், எழுத தெரியாதவன் அமைச்சராகலாம். இது அது அளவுகோல் இல்லை. இங்கே மக்களுடைய ஆதரவு தான் அளவுகோல், வாக்கு வங்கி தான் தேர்தல் அரசியல் அளவுகோல். இது உங்களுக்கு தெரியாதா? இது உங்களுக்கு தெரியாதா? திமுக காரங்களுக்கு தெரியாதா? அதான் நான் சொன்னேன். பேச்சாற்றல் அளவுகோல் இல்லை, தமிழ் புலமே அளவுகோல் இல்லை, ஆள் பெரிய ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாருங்க அளவுகோல் இல்லை, பணம் அளவுகோல் இல்லை, கூட்டணி அளவுகோல் இல்லை. நொறுங்கி போச்சு உங்கள் கணக்கீடு, திட்டமிடுதல் எல்லாமே நொறுங்கி போச்சு. அதில் எங்களுக்கும் சேர்த்து தான் பங்கு இருக்குது. நாங்களும் கணிக்க தவறு விட்டோம் தான்.